SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. அடிமை மனப்பான்மையிலிருந்து இந்தியா விடுதலை பெற்றுவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 20,000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய வகையில் உலகின் மிகப்பெரிய தியான மையமான ஸ்வர்வேட் மகா மந்திரை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பல நூற்றாண்டுகளாக பொருளாதார வளம் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு இந்தியா எடுத்துக்காட்டாக விளங்குவதாகவும், காசி புத்துயிர் பெற அரசும் துறவிகளும் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் கூறினார். மேலும் அடிமை மனப்பான்மையில் இருந்து இந்தியா விடுதலை பெற்றுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். காசி தமிழ்ச் சங்கத்தில் திருக்குறளை புதியதாக 29 மொழிகளில் பிரதமர் மோடி வெளியிட்டதாகவும், அவரது பேச்சை அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் நேரடியாக தமிழில் கேட்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய திருக்குறளை நேற்று மறுபடியும் 16 மொழியில புதிதாக மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. போன ஆண்டு காசி தமிழ் சங்கத்தில் 13 மொழி வெளியிட்டாங்க, இன்னைக்கு 16. நம்முடைய திருக்குறளை இன்னைக்கு மொத்தமாக 29 மொழிகளில் காசி தமிழ் சங்கமத்தினுடைய மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். பிரதமர் அவர்கள் ஹிந்தியில் பேசும் பொழுது ரியல் டைமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது பிரதமருடைய குரலில் தமிழில் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. பிரதமர் நேற்று அந்த காசி தமிழ் சங்கத்தில் இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட ஹிந்தி டு தமிழ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் நேற்று காசி தமிழ் சங்கமம் மேடையில் அறிமுகப்படுத்தினாங்க. அது கேட்பதற்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அனுபவம். நிச்சயமாக வருகின்ற வருடத்தில் இது நம்முடைய அரசியல் பேச்சுக்களை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய பிரதமருடைய பேச்சை ரியல் டைம் கேட்கணும் அப்படின்னு இருக்குது.